ஒரு கேன்டிலிவர் பீம் வரைஞ்சிக்கிறோம். இந்த கேன்டிலிவர் பீம் ஒரு எண்டில் ஃபிக்ஸடாக இருக்குது, ஒரு எண்டு ஃப்ரீயாக இருக்கும். இதுதான் கேன்டிலிவர் பீம். இந்த கேன்டிலிவர் பீமில் ரியாக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேன்டிலிவர் பீமில் ஒரு ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிறத வச்சுக்கலாம். இந்த ஃபோர்ஸ் வந்து எஃப்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இந்த பாயிண்டில் ரியாக்ஷன் எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் இதை வந்து நான் எக்ஸ் டைரெக்ஷன் வச்சுக்கிறேன், இதை வந்து ஒய் டைரெக்ஷன் வச்சுக்கிறேன், இதை இசட் டைரெக்ஷன் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பக்கம் இருக்கிறது மைனஸ் இசட்டு, இந்த பக்கம் இருக்கிறது மைனஸ் ஒய், இந்த பக்கம் இருக்கிறது மைனஸ் எக்ஸு. இப்போ இந்த டைரெக்ஷனில் ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் ரியாக்ஷன் இருக்கலாம். சப்போஸ் இப்படியும் இருக்கலாம், இந்த டைரெக்ஷனும் இருக்கலாம், இல்லை மேலேருந்து கீழேயும் இருக்கலாம், இந்த டைரெக்ஷன்லையும் இருக்கலாம் ரியாக்ஷன், இந்த டைரெக்ஷன்லையும் இருக்கலாம், இந்த டைரெக்ஷன்லையும் இருக்கலாம், இல்லை இந்த டைரெக்ஷன்லையும் இருக்கலாம். இந்த டைரெக்ஷனில் எதுலேயோ ரியாக்ஷன் இருக்கலாம். சப்போஸ் நான் அஷ்யூம் பண்ணுறது இதோட ஃப்ரீ பாடி டயக்ராமை இப்படி எடுத்துக்கிறேன். இங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நான் இந்த பக்கம் ரியாக்ஷன் இருக்கிறதா நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இது பாயிண்ட்டு ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். பாயிண்ட் ஏல எஃப்ங்கிற லோடு ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் பியில் ஒரு ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது. அந்த ரியாக்ஷன் என்னன்னு எனக்கு தெரியாது, இதை நான் ஆர்பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸில் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம்னா சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் எஃப்ஒய் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் எஃப்இசட் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி 3 ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், 3 மொமெண்ட் ஈக்குவேஷன் வரும். இப்போ சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இந்த டைரெக்ஷனில் இருக்கிறது, சம்மேஷன் ஆஃப் எஃப்ஒய்னா இந்த டைரெக்ஷனில் இருக்குது, சம்மேஷன் ஆஃப் இசட்டுங்கிறது இந்த இடத்துல இருக்குது, எஃப்இசட்டுங்கிறது. இப்போ எஃப்ங்கிறது ஒய் டைரெக்ஷனில் இருக்குது, நான் இந்த டைரெக்ஷனை மட்டும் நான் கால்குலேட் பண்ணுறேன். அதனால் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். இதில் சைன் நொட்டேஷன், சைன் டைரெக்ஷன் வந்து பார்த்தோம்னா நான் வந்து பாசிட்டிவை அப்வேர்டுன்னு எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஒய்ங்கிறது பாசிட்டிவ் அப்வேர்டு தானே, அதையே நான் எடுத்துக்கிறேன். அப்வேர்டு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டவுன்வேர்டில் இருந்ததுன்னா அது நெகட்டிவ். இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ண போகிறேன். ரியாக்ஷன் அட் பிங்கிறது ஒரு ஃபோர்ஸ், இது பாசிட்டிவ், அப்வேர்டு வந்து பாசிட்டிவ், அப்போ இது மைனஸ். அடுத்து இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருங்க, இந்த இடத்துல தான் அடுத்த ஃபோர்ஸ் இருக்குது, அதுவும் டவுன்வேர்டு தான், மைனஸ்ஸு, எஃப் ஈக்குவல் டு 0. இப்போ ஆர்பி என்னன்னு எனக்கு தெரியாது, ஸோ மைனஸ் ஆர்பி ஈக்குவல் டு எஃப்னு வருது. இல்லைன்னா ஆர்பி தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சுன்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஆர்பிங்கிறது எஃப்க்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா ஆர்பி நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிருக்கு, அப்போது நாம் எடுத்த டைரெக்ஷன் டவுன்வேர்டில் எடுத்திருக்கோம், இதுக்கு நெகட்டிவ்னா அப்வேர்டு, அப்போ ஆர்பி அப்வேர்ட் டைரெக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரெண்டுலேயுமே ஒரே மீனிங் தான் வருது. இப்போ ஆர்பிங்கிறது எஃபோட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா எஃப் ஆப்போசிட்டில் ஆர்பி இருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராமில் எஃப் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இது நோன் வேல்யூ, அப்போது எஃப்க்கு ஆப்போசிட்டில் ஆர்பி இருக்குன்னு அர்த்தம்.
இதுதான் இதுக்கு மீனிங். இன்னொரு மீனிங் என்னென்னா, ஆர்பி மைனஸில் கிடச்சிருக்கு, அது எஃப் இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக எடுத்துருக்கோம். அப்போ ஆர்பிங்கிறது நாம் அஷ்யூம் பண்ண டைரெக்ஷன் டவுன்வர்ட் டைரெக்ஷன், ஆனால் இங்கே மைனஸ் ஆர்பி கிடைக்கிது. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த விஷயம், இந்த நெகட்டிவ் சைன் எதை சொல்லுதுன்னா, நாம் எடுத்திருக்கிற இந்த டைரெக்ஷன் தவறு, அதுக்கு பதிலாக ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஆர்பி நாம் இப்படி எடுத்திருக்கோம், இப்படி எடுக்கக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆர்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்குது. ஸோ ஆர்பியை இப்போ பொதுவாக கேன்டிலிவர் பீமில் இப்படி இருந்துச்சுன்னா புக்கில் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இதில் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இது இப்படி தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி எடுத்தாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் மைனஸில் கிடைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நம்மளுக்கு டேலி ஆயிரும். நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும், ஆர்பி அப்போர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்கணும். சப்போஸ் இந்த ரியாக்ஷனை நான் இப்படி எடுக்காமல் முன்னாடியே இந்த ஸ்டெப்லேயே எஃப் நான் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, நான் இந்த டைரெக்ஷனில் ஆர்பியை டைரெக்டாகவே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்படி எடுத்துட்டேன்னு வச்சுக்கிட்டா இதே ஈக்குவேஷனை அப்ளை பண்ணுறேன். சம்மேஷன் ஆஃப் Fy that is equal to 0, upward positive. ஸோ upward பாசிட்டிவ்ங்கிறப்போ ஆர்பி பாசிட்டிவாக வந்துடும், இது எஃப் நெகட்டிவில் வந்துடும், ஈக்குவல் டு 0. இப்போ ஆர்பி தட் இஸ் ஈக்குவல் டு எஃப். இப்போ இந்த இடத்துலையும் பாசிட்டிவ், இந்த இடத்துலையும் பாசிட்டிவ். ஸோ எஃப் ஆர்பியும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஆர்பி நாம் எடுத்த டைரெக்ஷனில், சாரி, எஃப்பும் ஆர்பியும் ஆப்போசிட்டில் இருக்குது, ஆல்ரெடி ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நாம் எடுத்த டைரெக்ஷன் கரெக்டு, இந்த ஆர்பி நாம் எடுத்த டைரெக்ஷன் கரெக்டு, அதனால தான் இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, இல்லைன்னா மைனஸில் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலும், இப்போ இந்த மாதிரி ஆர்பி இருக்குது, அப்போர்ட் டைரெக்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா இங்கே பாசிட்டிவ் ஆன்சரை ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஒரு வேளை தெரியாமல் டவுன்வர்ட் டைரெக்ஷன் மென்ஷன் பண்ணிட்டோம்னா இங்கே நெகட்டிவ் ரிசல்ட்டு கிடச்சிரும். அதை வச்சு நாம் சொன்ன டைரெக்ஷன் தப்புங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு ஆப்போசிட்டில் நாம் டைரெக்ஷனை மாற்றிக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருந்தாலும் சரி, சாலிட் மெக்கானிக்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணுறப்போ, இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை. நாம் தைரியமாக இந்த நொட்டேஷன்ஸ், இந்த அப்வேர்டு பாசிட்டிவ் இல்லை டவுன்வேர்டு பாசிட்டிவ் எந்த டைரெக்ஷன் எடுத்தாலும் சரி, இதை பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் கரெக்டாகவே நம்மளுக்கு இருக்கும், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது.